நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு புக்கிங் வந்து ஏஞ்சல்ஸுன்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் ஒரு கடைக்கு வந்திருக்கோங்க. 2 மணி நேரம் கஸ்டமர் வந்து புக்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த 2 மணி நேரம் வந்து 700 ரூபா போட்டுச்சு முதல் புக்கிங்கு. நம்ம கேஸ் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த முதல் புக்கிங் வந்துட்டோம். இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் எவ்வளோ எடுக்க போகிறோம், இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நமக்கு இந்த ஊபர் வந்து ரெண்டல் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னாக்கா டீசல் வண்டியில் ஓட்டுறவங்களா, டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டி அவங்களாம் வந்து ஓட்டின்னு இருக்காங்க. அவங்களுக்கோசம் வந்து ரெண்டல் வந்து அவங்களுக்காக விட்டுருந்தான். கேஸ் வண்டி ஓட்டின்னு இருக்கோம், இது பண்ணின்னு இருக்கோம். அவங்க வந்து டீசல் வண்டி ஓட்டுறாங்க, அவங்க கட்டுப்படி ஆகாது. அதனால் இந்த ரெண்டலு, ஹவுஸ் ஸ்டேஷனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்களோட காரையும் விடக்கூடாதுல்ல. அவங்கள வச்சு இந்த ஊபர் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பான், எவ்வளோ இது பண்ணியிருப்பான், அவங்கள விடக்கூடாது. அவங்களுக்கும் எதனா ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது வந்து இதுக்கு வச்சுருந்தோம். நான் கூட இங்கே வந்து ஒரு ஆக்டிங் டிரைவர் இருந்தாருங்க, இது இருக்காரா, அந்த கார் எடுக்கிறாரா, அந்த அவர் தான் ஆக்டிங் டிரைவரு. பேசாமல் இந்த காரை விற்றுட்டு இந்தமாதிரி ஒரு வேலைக்கு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது சாதாரணமான ஒரு வேலை கிடையாது. நான் இங்கே வந்து 10 நிமிஷம் தான் இருக்கும். இந்த 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 10 கார் விட்டுட்டு 10 கார் எடுத்து விட்டாருங்க. பாவங்க, சாதாரணமான வேலை கிடையாது. சீசன் டைமில் இப்போ கார் இங்கே விட்டாரு. இப்போ ஒரு காரை விட்டு வெளியில் வந்தோடனே இன்னொருத்தவங்க வந்து காரை வந்து எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. எந்த வேலையும் ஈஸி கிடையாது, எல்லாமே கஷ்டம்தான். சூப்பராக இருப்பார். இப்போ அடுத்த காருக்காக வெயிட் பண்ணிருக்காரு. டூ ஹவர் ரெண்டல் பேக்கேஜ் முடிஞ்சிச்சு. இங்கே அந்த அண்ணா நகரில் தாங்க முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்கன்னா 856 ரூபா. மொத்தம் ஓடி இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேஸ் பாருங்கள், காலைல தான் டேங்க் ஃபுல் பண்ணோம். இங்கே அப்படியே தான் இருக்குது ஃபுல்லாக. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்சிட்டி ட்ரிப்பு வந்திருக்கு. 1000 ரூபாய் காமிச்சிது. அங்கே தான் போயின்னு இருக்கோம். கஸ்டமரை பிக்கப் பண்ண 2 நிமிஷம் காட்டுது. அதே அண்ணா நகரில் தான். இது எந்த இடம் போகிறாங்கன்னு தெரில. பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பேர். படிக்கிறதுக்குள்ளே வந்து போயிட போகுதுன்னு சொல்லி நான் அப்செட் பண்ணேன். எந்த இடம்னு தெரில, போனால் தெரியும். இது தீபாவளி டைமுன்றதால இன்டர்சிட்டிலாம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து எடுங்க. இப்போ நாளை திங்கக்கிழமை தீபாவளினா பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை தான், இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமெலாம் தீபாவளிக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒரு பிக்கப் வேணால் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா திரும்பலாம் ரிட்டர்ன்லாம் வர முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். நம்ம இப்போ அண்ணா நகர்லேருந்து ஒரு ட்ரிப்பை எடுத்துகிட்டு வந்து கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஊபரில் எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓட்டின்னு வந்தேன். 998 ரூபாங்க. 54 கிலோமீட்டர் ஓட்டின்னு வந்துருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது நியாயமா? ஏன்டா இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க கார்ப்பரேட்டில்? இங்கே இவ்வளோ தூரம், அது கூட காடு. இது கும்படி போட்டிக்கும் ஊத்துக்கோட்டைக்கும் நடுவில் இருக்க இடம். இது பயங்கரமான காடு. போகும்போது காட்டுற பாருங்க, 2 பக்கமும் காடு, நடுவில் ரோடு. இந்த ஊப்பர் பாடு எனக்கு ட்ரிப்பு போடு இல்லை 998 ரூபாங்க. 998 ரூபாய்க்கு நான் இங்கே வந்துட்டு நான் ரிட்டர்ன் போனேன்னா எனக்கு என் பேலன்ஸ் எவ்வளோ தெரியுமா மீறும்? 200 ரூபாய் மீறுங்க. இந்த 200 ரூபாய்க்கு நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணும். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. அவர் வந்து நம்மளுக்கு வந்து 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாருங்க. இப்போ பாருங்க, அவர் வந்து நம்மளுக்கு 1400 ரூபாய் போட்டுட்டு அப்புறம் லக்கேஜெலாம் வெளியில் எடுத்துகிட்டு கையில் ஒரு 100 ரூபாய் கொடுத்தாருங்க. எல்லாம் கூகுள் பே பண்ணிட்டேன், உங்கள் கையில் காசு இருக்கா இல்லைன்னு சொல்லி கையில் ஒரு 100 ரூபாய் கொடுத்தாரு. அவர் எவ்வளோ நல்ல கஸ்டமர் பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியுமா இந்த இடத்துல வந்து புக்கிங்லாம் உள்ளாது, நீங்கள் டைரெக்டாக கும்மிடிப்பூண்டி போயிடுங்க அப்படின்னாரு. இங்கேருந்து கும்மிடிப்பூண்டி பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் காட்டுது. இந்தமாதிரி இன்டர்சிட்டிலாம் எழுதவே கூடாதுங்க. இன்டர்சிட்டிலாம் எத்தாலே இந்த மாதிரி தான். இந்த பாருங்கள், இப்போ நம்ம தேவையில்லாமல் வந்து நம்ம சிட்டியில் இருந்தால் கூட நம்ம எதனா ஓட்டிக்கலாம்.
இப்போ தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கணும். இது என்ன இடம்னே தெரில. அதில் வந்த இடம் வேறு பாருங்களா, ஃபுல்லாக காடாக இருக்குது. இதில் எவன் போய் வந்து புக் பண்ணுவான் நம்மளுக்கு? டிரைவர் மேலே இவ்வளோ வன்மமாக இருக்கானுங்கன்னு தெரிலங்க. ஒரு அவ்வளோ தூரங்க, அண்ணா நகர்லேருந்து 54 கிலோமீட்டர் ஓட்டின்னு வந்தால் 900 ரூபா அவங்க கொடுப்பாங்க எவனாச்சு. இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் இருக்கானு. இது வந்து பாருங்க, அடுத்த ட்ரிப்பு 22 நிமிஷமா. நான் 22 நிமிஷம் போயிட்டு பிக்கப் எடுத்தேன்னாக்கா 248 ரூபா. இல்லை அதுக்கு நான் சும்மாவே இருப்பேனே, அதுக்கு நான் எதுக்கு நான் ஓட்டணும்? வரும்போது ஒரு ரூட்டு ஒன்று சொன்னார், அந்த ரூட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னாரு. நானும் அந்த ரூட்டை பார்க்குறேன், ரூட்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது. எந்த ரூட்டை மிஸ் பண்ணிட்டோமா? இந்த பக்கம் தான் ஏதோ ஒன்று சொன்னார். காட்டுக்கு நடுவில் விட்டு போயிட்டான். இடத்துல யார் புக் பண்ணுவான்னு தெரியல. பன்னியெல்லாம் பன்னியோட பன்னியை சேர்ந்து காட்டு பண்ணியா அப்படிங்க பொருளை வேண்டியதுதான். கடல்லாம் அப்படியே ரொம்ப மோசமாக இருக்குது. இடத்துல நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நைட்லலாம் இந்த மக்கள் வந்து மாட்டிக்காதீங்க. ஏதோ 500 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. இல்லைன்னா நம்ம கெதி அவ்வளோதான், வயிறு எரிஞ்சு தான் நம்ம போயிருக்கோம். ஆனால் அவருக்காக தெரிஞ்சு பார்த்தீங்களா எவ்வளோ நல்லவராக இருக்காரு பாருங்க. ஒன்பத்திரமா வருது, மழை வேற வருது பாருங்க. இந்த இடம் இப்படி இருக்கு, இடங்க நான் பார்த்ததே இல்லை. இப்போதான் வந்துடும். தீபாவளிக்கு வெளியூர் வர்றது மேட்ரு கிடையாது. வெளியூர் எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும், அதுதான் மேட்ரு. வரும்போது வேறு ஒருத்தர் சொன்னார், வனவிலங்குகள்லாம் இருக்குமா, அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நானே ஒரு வனவிலங்கு தான், அதெல்லாம் நாங்கள் எவ்வளவோ பார்த்துட்டாச்சு அப்படின்னு சொன்னோம். ஏறுற கஸ்டமர்லாம் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறான். ஆனால் தீபாவளிக்கு ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க வச்சுருந்த ஸ்வீட்டு, அந்த அதிரசம், முறுக்கு அதெல்லாம் நம்மளை கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்கக்கிட்டலாம் வந்து எப்படிங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்க முடியும் சொல்லுவேன்? அவ்வளோ அன்பாக வந்து சாப்பிடு தம்பி அப்படின்றாங்க அந்த அம்மா, அவங்க அம்மா, அந்த பையனோட அம்மா அப்படின்றாங்க. அவர் வந்து நல்லா பேசி வந்தார் அவங்க அப்பா முன்னாடி உட்காந்து. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு தெரியுது லாஸு. அண்ணா நகர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்தது 1000 ரூபாய்க்கு வந்து மாட்டிக்கினமே, இது லாஸு தான் எனக்கு நல்லா கிளியராகவே தெரியுது. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இதில் ரோடு இருக்கா இல்லையா எதுவுமே தெரியல. ரோடு இருக்கா? தென்னை மரமாக இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் எவ்வளவோ பார்த்துட்டேங்க. இந்த வேலையில் வந்து 6000 முட்டைக்கு எடுத்துருங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வரும், இந்த மாதிரிலாம். நல்ல வேலை முன்னாடி ஒரு காரு போகுது. இவ்வளோ நேரம் யாருமே இல்லாமல் தனியாக ஓட்டின்னு இருந்தோம். முன்னாடி ஒரு காரு போகுது, அவரை ஃபாலோ பண்ணி நம்ம மெயின் ரோட்டுக்கு போயிடுவோம். நான் டவுட்டாகவே வந்தேன், நம்ம வேறு ரூட்டில் வந்துடுவோம். அவங்கள ட்ராப் பண்ணது வேறு ரூட்டு, இது வந்து நம்ம வந்துருக்கிறது இப்போ வேறு ரூட்டு. ஒன்றுமே தெரில, எந்த பக்கம் போகணுமே தெரில. இவ்வளோ ரோடு இருக்குது, மேப்பில் போட்டு பார்ப்போம். தீபாவளிக்கு நல்லா ஓட்டலான்னு நம்ம பார்த்துங்க காலைல வண்டி எடுத்தோம். இன்றைக்கி நம்ம நிலமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா?
ஆளே இல்லாத காட்டில் வந்து இந்த ஊபர் வந்து நம்மளை மாட்டி விட்டு போயிட்டாங்க. அது கூட ஒரு காசு கூட ஒரு 2000 3000 வந்திருந்தால் கூட பரவாயில்ல, 1000 ரூபாய்க்கு வந்து இப்படி மாட்டி விட்டு போயிட்டாங்க நம்மளை. இதை பாருங்கள். நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ட்ரிப்பை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யார்கிட்டனா கேட்டு மெயின் ரோடு எங்கே இருக்குன்னு கேட்டு அப்படியே போயிடலாம். என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாம்பார் சாதங்க. இது வந்து இந்த உளுத்தம் பருப்பு புதினா சட்னி, இது வந்து வெண்டைக்காய் பொரியல். நம்ம வந்து சாப்பிட்ருவோம். ஃபஸ்ட்டு சட்னியை கொஞ்சம் எடுத்துப்போம். சட்னியை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். போய் யாருக்கு என்ன வழி கேட்கலான்னு பார்த்தா யாருமே இல்லை. கூகுள் மேப்பு தாங்க. கூகுள் மேப்பை போட்டு தான் கிளம்பணும். இப்போ கூகுள் மேப் போடுவோம். அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராட். அவன் ஒரு இடத்துல வந்து இப்போ தான் பிரிட்ஜு கட்டின்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து பட்டா போட்டு புறம்போக்கு இடத்துக்கு பட்டா போட்டு ரோடு போட்டார். கூகுள் மேப்பு நம்மளுக்கு அதில் காட்டுறாரு. போய் பார்த்தாக்கா பாதி ரோடு தான் இருக்குது, மீதி ரோடு இல்லை. ஒரு ஆப்பை ஒழுங்காக வச்சுக்க மாட்டேறானுங்க. அதை நம்பி தானே எவ்வளோ பேர் வராங்க. நம்ம சாப்பாடெலாம் பேக் பண்ணியாச்சு. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடானா எவன்டா கேட்குறீங்க? அநியாயமாக வந்து இன்றைக்கி நாளே வேஸ்ட்டாக போச்சு. பிக்கப் ஒன்று வருது. இங்கேருந்து 24 நிமிஷம் போயிட்டு அங்கேருந்து ரெடில்ஸு இப்போ பிக்கப் எடுத்துட்டோம், போயின்னு இருக்கோம். அதாவது அந்த பிக்கப் எங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடத்துக்கு தான் வந்துடுது. கவரப்பேட்டை தான். நம்ம முன்னே போயின்னு இருந்தோம். அந்த கவரப்பேட்டையில் தான் இப்போ அடுத்த பிக்கப் வந்துருக்கு. அதனால எடுத்துட்டான். எம்டியாக போகிறது அந்த கஸ்டமர் வெயிட் பண்ணால் கூட நம்ம வந்து ட்ரிப்பாவது எடுக்கலாம். ஆனால் 24 நிமிஷம் அவர் வெயிட் பண்ணுவாரா? அதுதான் மாதிரி. அவர் அனுப்பியிருக்காரு பாருங்க. கவரப்பேட்டையில் அந்த கஸ்டமர் இப்போ பிக்கப் பண்ண போகிற கஸ்டமரை அனுப்பியிருக்காரு மெசேஜ். அதாவது என்ன அனுப்பிச்சிருக்காருன்னா 450 ஓகே ஃபார் யூ அப்படின்னு வந்துருக்கு. வந்ததே பார்த்தீங்கன்னா 450 தான் அதை காமிச்சிது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா நான் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க மாட்டேன், வரியா அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறாராம். அதாவது நீ வந்து மாட்டிக்கின எப்படியே சென்னைக்கு தான் போகிற தெரிஞ்சிச்சு, அதனால் நான் இவ்வளோ ரேட்டு தான் கொடுப்பேன், எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு உன்ட்டு நான் எக்ஸ்ட்ரா கேட்டேனா இல்லை வேறு எந்த டிரைவர்னா கேட்டிருப்பாங்களோ இன்னமும் நம்மளுக்கு தெரில. ஆனால் அவர் வந்து நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்கு அவர் பண்ணது. ஏறும்போது வேலை காட்டுறாங்க. இல்லை இவ்வளோ தூரத்துலேருந்து வரோமே, ஒரு 22 கிலோமீட்டர்லேருந்து வரோங்க. வந்து அங்கேருந்து ஏற்றிக்கினே நம்ம ரெடில்ஸ் போக போகிறோம். அதை கார் வந்து ஃப்ரீயாக வந்தால் கூட அதை பற்றி கவலைலாம் கிடையாது. எவனோ ஒருத்தன் வரான், இவங்களெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது எல்லாமே பண்ணுறது வந்து ஊபர் தான். ஏன் இந்த ஊபர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கேட்டு வாங்கி கொடுக்கக்கூடாதா? இப்போ 450 ரூபா போட்டிருக்கேன், பிக்கப்பு 14 கிலோமீட்ரு, அங்கேருந்து 22 கிலோமீட்ரு. இதுக்கு 450 ரூபா நீங்கள் போட்டிருக்க. ஏன் ஒரு 600 ரூபா போடு, ஒரு 700 ரூபா போடு. இப்போ இதனால் என்ன ஆகும், நிறைய டிரைவருங்க கஸ்டமர்கிட்டே எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. இதனால் கஸ்டமருக்கும் டிரைவருக்கும் வாக்குவாதம் ஏற்படும்.
இதுக்கு முழு காரணம் இந்த ஊபருன்ற ஒரு அவனை உள்ளே விட்டது யார் தமிழ்நாட்டு உள்ள? இந்த ஒரு 2 வருஷம்தான். அவனை காரை விற்றுட்டு நான் யாருன்னு காட்டுறேன்டா உனக்கு. நம்ம ரெட்டில்ஸ் வந்துட்டோம். இப்போ ரெட்டில்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பிக்கப் வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில்ஸில் வந்து இறங்கினார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபாங்க, ப்ளஸ் டோல் சேர்த்து 513 ரூபா, 530 ரூபா கொடுத்தாரு. நம்ம அடுத்த கஸ்டமர் வந்து கோயம்பேடு புக் பண்ணியிருக்காரு. ரெட்டில்ஸில் வந்து மழை பெஞ்சு செம்ம டிராஃபிக்காக இருக்குது. நம்ம அங்கே தான் போயின்னு இருக்கோம். அவரை ஏற்றிட்டு கோயம்பேட்டில் ட்ராப் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2279 ரூபா ஓட்டியிருக்கோம். இப்போ கோயம்பேடு ட்ராப் பண்ணிட்டு ஃபுல்லாக சொல்கிறேன். 20 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் ஒரு பிக்கப்பு. அங்கேருந்து ரெட்டில்ஸ் போகிறாங்க. அங்கே நம்ம போனோம். அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா வரும்போதே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு, 450 ரூபா தாங்க ட்ரிப்பு காசு, அதுக்கு மேலே நான் 1 ரூபா கொடுக்க மாட்டேன். நான் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவே கேட்கல, அதனால் நீங்கள் 450 ரூபா கம்மி பண்ணுறாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம போனோம். அந்த ட்ரிப்பு காசையும் நம்ம எதுவுமே கேட்கல, எதுவுமே இது பண்ணல. டோலுக்கு மட்டும் காசு கொடுங்க. ஏன்னா டோல் வந்து இப்போல்லாம் வந்து இன்டர்சிட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம தான் கேட்டு வாங்கணும். அது வந்து ட்ரிப்பில் ஆட் ஆகாது. அதே நம்ம அவன்கிட்ட கேட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் அங்கே போனதே தெரிஞ்சுதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பாவம் ஹாஸ்பிட்டலுக்காக நின்று இருக்காங்க. அதை சொன்னோம். அவர் வந்து ஏறும் போதே அலறாரு, ஐயோ எக்ஸ்ட்ரா காசு கேட்பீங்களான்னு. நீங்கள் மெசேஜ் என்ன பண்ணீங்க, 450 ரூபா தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க. நான் வேணால் அதான் சொன்னேன். அப்புறம் நாங்கள் ஏன் எக்ஸ்ட்ரா காசு கேட்கணும்? அந்த அளவுக்கு வந்து மக்களை பயம்படுத்தி இது. ஏன்னா அவங்க இருக்கிறது வந்து ஒரு அவுட் ஆஃப் சிட்டி. அப்போ வந்து ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு காருக்காரங்க வராங்கனாக்கா அவங்களால கொடுக்க முடியல பாவம். அதேமாதிரி ஒரு டிரைவர் வராங்கன்னா அவங்களுக்கும் அது நஷ்டம்தான். நம்ம சென்னையில் இருக்கோம், சென்னைக்கு போகிறோம், அதனால் நம்ம இது லாபம்தான். மற்றபடி நீங்கள் எப்படி யார் மேலே தப்புன்னு சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. நம்ம வந்து கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி காலிலேருந்து வந்து நம்ம எவ்வளோ ட்ரிப்பு எடுத்துருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போனோம் நம்ம பார்த்தோம். இப்போ காலைல கேஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு போட்டிருங்கன்னு பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிட்டு தான் எடுத்தேன். ஒரு ரெண்டல் ட்ரிப் எடுத்தோம். இங்கேருந்து ஒரு இன்டர்சிட்டி போனோம், மறுபடியும் அங்கேருந்து ரெட்டில்ஸ் வந்தோம். ரெட்டில்ஸ்லேருந்து கோயம்பேடு வந்து கோயம்பேடோடு ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ டோட்டலாக ஓடி இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2800 சில்லற ஓடி இருக்குது. இதில் வந்து கேஸ் வந்து ஒரு 500 ரூபா போக 2200 ரூபா நம்ம சம்பாரிச்சிருக்கோம். இந்த 200 ரூபா வந்து காருக்கும் மெயின்டெனன்ஸுக்கு, இன்சூரன்ஸுக்கு, எஃப்சிக்கு 200 ரூபா போய்டும். அது தனியாக எடுத்து வச்சுருக்கோம். மீதி நம்ம 2000 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். இது வந்து இன்றைக்கி அமைஞ்சுது. நாளைக்கு இப்படி அமையுமான்னு கேட்டாக்கா சத்தியமாக தெரியாது. அது வந்து அன்னைக்கு நடக்கிறது பொறுத்து தான். நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஊபரில் டெய்லியும் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.